வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஹோட்டல் ரசம் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு தக்காளி பழம், இதுக்கு பெங்களூர் பழம் நல்லா இருக்காது, நாட்டு பழம் தான் நல்லாயிருக்கும். நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பழம், ஒரு ஸ்பூன் பெரிய வெங்காயம், கருகாப்பிலை, பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய், புளிக்கரைசல் தண்ணி, ஒரு சின்ன நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்களே அரை நெல்லிக்காய் அந்த அளவுக்கு புளி கரைச்சிக்கோங்க. ரச பவுடர் 1 ஸ்பூன், உப்பு கொஞ்சம், மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, நான் இப்போ 3 பேருக்கு வர்ற அளவுக்கு வைக்கிறேன். இது வந்து நான் 3.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து 3 கப்பாக வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் வந்து அந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். வெங்காயத்தோட வாசம் வந்து இருக்காது கொதிக்க விடுறதுனால. இதை நல்லா கொதிக்க விடுவோம். இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். நம்ம பவுடர் என்னென்ன நுணுக்குறதுன்னு இப்போ பார்ப்போம். பூண்டு 4 பூண்டு, மிளகாய் சின்ன மிளகாயாக 1 விதையை எடுத்துக்கோங்க ஃப்ளேவருக்காக. நம்ம தாளிக்க வேற வரமிளகாய் போட போகிறோம். சீரகம் 3/4 ஸ்பூன், மிளகு 3/4 ஸ்பூன். இதை நல்லா நுணுக்கிக்குவோம். நல்லா நுணுக்கிட்டோம். குறைன்னு நுணுக்கிக்குங்க. இதை வந்து நம்ம கொதிக்கும்போது, ரசம் கொதிக்கும்போது போட்டால் தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ரசம் நல்லா 10 நிமிஷமாக கொதிக்குது, நல்ல வாசமாக இருக்குது. உப்பு புளிப்பு எல்லாம் போதும், உரப்பும் போதும். இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு மிளகாய் 2 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். விதையை எடுத்துக்கோங்க, ஏன்னா பச்சை மிளகாயெல்லாம் வேறு நம்ம போட்டிருக்கோம். பெருங்காயம் 1 சிட்டிகை, சீரகம் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருக்க பவுடர், சீரகம், மிளகு, பூண்டு, மிளகாய். தாளிச்சதுக்கு பிறகு ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஹோட்டல் ரசத்தை குடிச்சு பார்த்தீங்கன்னா லேசாக இனிப்பு சுவையோடு இருக்கும். ஏன்னா புளிப்பு உரப்பு லேசாக இனிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். சீனி 1 சிட்டிகை அளவுக்கு. அடுப்பு அமர்த்திட்டேன். ஹோட்டல் ரசம் ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். அடுப்பு அமர்த்திட்டேன், இருந்தாலும் கொதிக்குது. வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம், மண் சட்டியில் இருக்கிறதுனால.
ரசம் ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.